என்னதான் ஆகுதுங்க இந்த தங்கத்துக்கு? எதனால தான் இப்படி ஏறிட்டு இருக்கு? தங்கம்ங்கிறது அவ்வளோ ஒரு காஸ்ட்லி மெட்டலா? ஏன் மற்ற மெட்டல் எல்லாம் விலையே ஏறலை, தங்கம் மட்டும் தங்கமும் வெள்ளியும் ஏறுது? இது என்ன காரணம்? ரொம்ப ஒரு மாதிரி அன்ஸ்டெபிள்டு எக்கானமியா இருக்கிறதுனால ஜனங்களுக்கு ஒரு பயம் வருது. ஏறின தங்கம் ஃபுல்லா இறங்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இறங்க ஆரம்பிக்கும். ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்க 0 பண்ண வேண்டும். இவ்வளவு தூரம் ஏற்றி வச்சோடனே அந்த ஜுவல்லரி விற்கிறவங்க, ஜுவல்லரி ஷாப்ல இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரம் தங்கத்து விலை இறக்க மாட்டாங்க. ஏன்னா மனசு வராது இறக்கிறதுக்கு. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். என்னங்க, நம்ம அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம்னா இப்ப தங்கம்ன்றது எங்கேயோ உச்சத்துக்கு போயிடுச்சு. மிடில் கிளாஸால தங்கமே வாங்க முடியாது போல இருக்கு, அந்த அளவு போயிடுச்சு. இது எதனால இப்படி ஏறுது? மக்கள் ஆளாளுக்கு ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச கதை, டெக்னிக்கலா இருக்கிறவங்க டெக்னிக்கலா சொல்றாங்க, எக்கனாமிஸ்ட் அவங்க தரப்புல சொல்றாங்க, ஜுவல்லரி ஷாப்ஸ் அவங்களுடைய ப்ராஃபிட் மோட்டிவ்ல அவங்க ஒரு கதை சொல்றாங்க. என்னதான் ஆகுதுங்க இந்த தங்கத்துக்கு? எதனால தான் இப்படி ஏறிட்டு இருக்கு? தங்கம்ங்கிறது அவ்வளோ ஒரு காஸ்ட்லி மெட்டலா? ஏன் மற்ற மெட்டல் எல்லாம் விலையே ஏறலை, தங்கம் மட்டும் தங்கமும் வெள்ளியும் ஏறுது? இது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நேத்து இந்த தங்கத்துல முதலீடு பண்ணல. பண்டை காலம் நீங்க எடுத்தீங்கன்னாக்கா அந்த காலத்து சோழர் காலத்துல இருந்து இந்த தங்கம்ன்றதான் ஒரு வாணிபத்துக்கான ஒரு பொருளா இருக்கு. ஒரு மணின்றது கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி தங்கம் தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல பண்டமாற்று முறை, அதாவது பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நெல் கொடு, நான் உப்பு தரேன், நீ மிளகு கொடு, நான் மிளகா தரேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்கிட்டு இருந்த சிஸ்டம்ல இருந்து ஏதாவது ஒரு டினாமினேஷன் ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த தங்கத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ராஜா காலத்தில் இருக்கிறவங்க அந்த தங்க காசுகள், பொற்காசுகள் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து கொண்டு வந்தது. அப்படியே எவல்யூஷன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுல இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுனாக்கா, நீங்க அந்த காலகட்டத்தில் பாருங்க, தங்கம்ன்றது விலை ஏறியே இருக்காது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 5 ரூபாய். எங்கள் தாத்தா காலத்துலலாம் ஒரு பவுன் 5 ரூபாய் இருந்திருக்கு, 6 ரூபாய் இருந்திருக்கு. ஆனால் அதுவே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் லேக்ஸ், 1.2 லேக்ஸ் கிட்ட வந்துச்சு இப்போ. ஸோ அந்த தங்கம் அந்த 60-70களில் என்னதான் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி கரன்சிக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு US டாலரை மெயினாக கொண்டு அதை நிர்ணயித்து அதுக்கேற்ற மாதிரி குளோபல் மார்க்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பேங்க்குங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிசர்வ் ஒரு தங்கத்தை வச்சிருக்காங்க. இப்போ அந்த தங்கம் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கு. எஸ்பெஷலி இது ஏஷியன் கண்ட்ரீஸ்ல தான் இந்த தங்கம் மேல இருக்க கிரேஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதர் கண்ட்ரீஸ்ல அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா மட்டும்தான் பார்க்குறாங்க. இந்தியாவில் மட்டும்தான் தங்கத்தை ஒரு ஆபரணமாகவும் ஒரு மங்களகரமான பொருளாகவும் இது ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்ற ஒரு மெட்டலா இருக்கின்ற. இதை எப்போ அந்த தங்கத்தை கமர்ஷியல், அதாவது கமோடிட்டி மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க பாருங்க. முதல்ல ஷேர் மார்க்கெட் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த கமோடிட்டி மார்க்கெட்ல உள்ள வரும்போது தான் இந்த தங்கத்தின் விலை ஏற்றம் இறக்கம் நிறைய ஆயிடுச்சு. இப்ப எதனால இந்த தங்கம் ஏறுது இறங்குது அப்படின்னாக்கா, இறங்கல, ஏறிக்கிட்டு தான் இருக்கு. Due to that non-performing of the global economy. Global economy ஏன் non-performance ஆகுதுன்னாக்கா, ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லை. இங்கே எப்போ ஈரான் மேலே வார் கொடுப்பாங்கன்னு தெரியாது. யுக்ரைன்ல வார் நடந்துட்டு இருக்கு, ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி அன்ஸ்டெபிள்டு எக்கானமியா இருக்கிறதுனால ஜனங்களுக்கு ஒரு பயம் வருது. வேர்ல்டு வைடு இருக்கின்ற ஜனங்களுக்கு சரிப்பா இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சிடுச்சு, வேர்ல்டு வார் வந்துச்சு, எல்லாம் அழிஞ்சிச்சுனாக்கா பணமே இருக்காது, நம்ம என்னதான் பண்றது? ஆனால் அப்பவும் இந்த தங்கம் இருந்தால் தங்கத்தை கொண்டு போய் வச்சா பணம் கிடைக்கும், அதிலிருந்து நம்ம வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர்னால தான் இப்போ தங்கத்தை எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளை, டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது சப்ளை கம்மியாக இருக்கு. அதனால தங்கத்தை வாங்குகின்ற ப்ரொசீஜர்ஸ் நிறைய பேர் வாங்குறதுனால அதனுடைய விலை ஏறிக்கொண்டிருக்கின்றது. யூஎஸ்ல இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகம் பண்ணாங்கனாக்கா குறைச்சாக்கா இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி யூஎஸ்ல அந்த கவர்மெண்ட் அவர் நிறைய டேரிஃப்லாம் போட்டுக்கிட்டே இருக்காரு இல்லைங்களா. இப்போ ட்ரம்ப் அதெல்லாம் ஒரு நிறுத்தி இப்போ ஜெரோம் போல் இப்போ இருக்காரு. அவரது இந்த ஜூலை வரைக்கும் அதனுடைய பதவி காலம் இருக்கு. அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இவர் குறைக்க சொல்லுவார். அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாருனாக்கா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்லை பண்ண மாட்டேன், குறைக்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாக்கா இந்த வேலட்டைன், அந்த மார்க்கெட்ல வேலட்டைன் இருக்கும். அதனால தங்கம் ஏறுது. ஏறின தங்கம் ஃபுல்லா இறங்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இறங்க ஆரம்பிக்கும். ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்க 0 பண்ண வேண்டும்.
அந்த மாதிரி ஜீரோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. குறைச்சாங்கனாக்கா ஒரு ஸ்டெபிலிட்டி ஆகும். ஷேர் மார்க்கெட்டும் கொஞ்சம் ஏறும். ஷேர் மார்க்கெட் ஏறிச்சுன்னா தங்கம் கண்டிப்பாக குறையும். ஏன்னா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நல்ல லாபம்ன்றது ஜென்ரலாக ஒரு அடிப்படை கருத்து இருக்கின்றது. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது குறைஞ்சிதுனாக்கா தங்கம் விலை கண்டிப்பாக குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் ஏற்றி வச்சோடனே அந்த ஜுவல்லரி விற்கிறவங்க, ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் தங்கத்து விலை இறக்க மாட்டாங்க. ஏன்னா மனசு வராது இறக்கிறதுக்கு. அதனால் ஒரு 70% ஏறிச்சினாக்கா ஒரு 20% இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த 50% ஏறினது தான். தங்கம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதனால் நம்ம எப்போ தங்கம் குறையுதோ அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது வாங்கி வச்சோம்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கண்டிப்பாக தங்கம் ஒரு வரப்பிரசாதமாக தான் அமையும் என்று கூறி காணொலி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.